நம்ம ஹெல்தியா நல்ல ஃபுட்டா சாப்பிடணுங்க. நம்ம ஜங்க் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஹெல்தியா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா நம்மளுடைய மூடு மேலேயும் நம்ம எப்படி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றோங்கிறதுலயும் அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குங்க. நம்ம உடம்புல செரோட்டோனின்ங்கிற விஷயம் தான் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணுது. அந்த செரோட்டோனின் 95% நம்மளுடைய இன்டெஸ்டைன்ஸ்ல மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்னால நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது. ஆனா இதை நம்ம யாருமே சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சாப்பிட்ற விஷயம் அப்படின்னா நம்ம பாடியில தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்லயும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கவனமா, எது நம்ம பாடிக்கு நல்லது எது நல்லது இல்லை அதை தெரிஞ்சு சூஸ் பண்ணி சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபர்மெண்டட் ஃபுட் சாப்பிட்டு நம்ம இன்டெஸ்டைன்ஸ்ல நிறைய குட் பாக்டீரியாஸை நம்ம கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்.